நல்வாழ்த்துக்கள் குருஜி. நல்வாழ்த்துக்கள். இப்போ காலத்தில் பெரியவங்களுக்கு தான் மூட்டு வலி வருதுன்னா சின்னவங்களுக்கும் மூட்டு வலி வருது. அதை குணப்படுத்துறது முத்திரைகள் இருக்காஜி, அதை எப்படி குணப்படுத்துறது? அதாவது பெரியவங்க சின்னவங்கிறது இல்லை, உழைக்கிறாங்கிறது இங்கே கவனம். என்னென்னா நல்லா அசைவுகள் கொடுக்கணும். முட்டுக்காலுக்கு, கைகளுக்கு, விரல்களுக்கு நல்லா அசைவுகள் கொடுத்தா அந்த மூட்டு வலி வராது. நம்ம சொகுசாக இருக்கிற பேரில் அசைவுகள் கொடுக்காமல் இருக்கிறனால அது ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகிடுது. ஒரு இடம் அசைவே இல்லாமல் இருந்தால், ஓட்டங்கள் உள்ளே இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், அதில் பஞ்சபூதங்கள் வேறுபட்டு நின்றும். இப்போ நீர்ச்சத்து கூடவோ அல்லது நிலச்சத்து குறையாவோ ஏதாவது ஒன்று மாறி அமைஞ்சதுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக மூட்டு வலி வந்துடும். இப்போ பொதுவாக நம்ம அளவுக்குன்னா ஒரு வலி மாத்திரை போடுறப்போ அது வலி குறையும். ஆனால் இப்போ முத்ரா அப்படிங்கிறப்ப என்னென்னா அதில் அந்த என்ன பஞ்சபூதம் கம்மியாக இருக்கோ அந்த பஞ்சபூதத்தையும் அதை என்ன பண்ணிக்கிறோம், அது கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டிய முத்ரா தான் அபான முத்ரா. அபான முத்ரா நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அதுதான் பவர்ஃபுல் முத்ரா. அபான முத்ரா ஏன் போடணும்னா, முதல்ல அந்த கெட்ட கேஸெல்லாம் உள்ள கேஸெல்லாம் வெளியேற்றுறக்காண்டி அபான முத்ரா போட்டுடணும். அதுக்கப்புறமா அபான முத்ராங்கிறது இந்த மாதிரி இப்படி வச்சு போடுறது அபான முத்ரா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், ஆகாஷ் முத்ரா. அபான முத்ரா எப்படி குறைஞ்சது ஒரு 25 நிமிஷமாவது போடணும். போட்டுட்டு ஆகாஷ் முத்ராங்கிறது நடுவரில் தூக்கி வைக்கிறது. இந்த மாதிரி வச்சோம்னா ஆகாஷ் முத்ரா போட்டோம்னா எம்டி ஆகும். எப்படி எம்டினா அந்த ஸ்பேஸ் எல்லாம் கிரியேஷன் ஆகும். ஏன்னா அப்படின்னா புதிய ஓட்டங்கள், நீரோட்டங்கள், மற்ற சத்துக்கெல்லாம் சேர்றதுக்கு வசதியாக இருக்கும். இதையும் விட வலி, மூட்டு வலி ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் இடது கையில் சென்முத்ராவும் வலது கையில் பிரிதிவ முத்ராவும் போடுறது பெஸ்ட்டு. மீதி விஷயங்களை நம்ம பயிற்சிகள் பண்ணலாம். என்ன சும்மா நல்லா இப்படி மடக்கி அதே மாதிரி கால்களையும் மூட்டுக்கு நல்லா மடக்கி ரெகுலராக பயிற்சி பண்ணிவிட்டு வாக்கிங் பண்ணிவிட்டு பிராணமுத்ரா பண்ணிட்டு வந்தால் மூட்டு வலிங்கிறது என்னவாயிடும், நல்லா சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.